இங்கதானா நிறுத்துங்க. தேங்க்ஸ். சரிம்மா. ஏய் நில்லடி. யார் நீ? எங்க வந்த? அத்தை. ஓ, உனக்கு ஞாபகம் இருக்கா? ஏய் நில்லடி. உள்ள போற வேலை வச்சுக்காத. ஏன் நான் ஏன் உள்ள போக கூடாது? நான் இந்த வீட்டு மருமக. உள்ள போறதுக்கு எனக்கு எல்லா உரிமையும் இருக்கு. எந்த வீட்லயாச்சும் மருமக கத்தி காட்டி மாமியார மிரட்டுவாளாடி? எந்த வீட்லயாச்சும் மாமியார் இப்படி விஷம் குடிச்சு மிரட்டி வீட்டுக்கு தெரியாம கல்யாணம் பண்ணி வைப்பாங்களா? ஆமாண்டி, நான் மிரட்டி தான் கல்யாணம் பண்ணி வச்சேன். அந்த ராதிகா கல்யாணம் நடக்க என் புள்ளைய காதலிக்கிறேன்னு சொல்லி ஏமாத்தினேல்ல. பெரியவளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சீங்க. அவ விளங்காம வீட்டோடவே கிடக்குறா. அத்தை. ஏய் கத்தாதடி. நான் உண்மைதானே சொல்றேன். அந்த ரஜினி தான் காதலிச்சவனே தங்கச்சிக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி இல்லாத ஃப்ராடுத்தனம் பண்ணி அவனுக்கே கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா. அக்காவை பத்தி தப்பா பேசாதீங்க அத்தை. பேசுவண்டி. அந்த கல்யாணம் முடியறதுக்குள்ள அந்த கல்யாணத்தை ஃப்ராடுத்தனம் பண்ணி நிறுத்த உதவி செய்ய வந்த சின்ன பையனை இவ மறுபடியும் லவ் பண்ணுவாளா? அந்த கரும முடிச்ச காதலை சேர்த்து வைக்க என்ன கத்தி காட்டி மிரட்டி இவ போயிட்டு வருவாளா? வந்த உடனே வாமா மருமகளேன்னு ஆரத்தி எடுத்து அப்படியே இவளை வீட்டுக்குள்ள சேர்க்கணுமா? உங்களை யாரும் ஆரத்தி எடுக்க சொல்லல. முறையா எடுக்க வேண்டிய ஆரத்திய திருட்டுத்தனமா தானே எடுத்தீங்க. ஏய், வயசான காலத்துல கொஞ்சம் பெருந்தன்மையா பேச கத்துக்கோங்க அத்தை. என்னோட அக்கா கூட பிறந்தவளுக்காக தன்னோட காதலிய விட்டு கொடுத்தவ. இப்போ கூட குடும்பத்துக்காகவும் ஃப்ரெண்ட்ஸ்க்காகவும் அவ காதலை விட்டுதான் கொடுத்தா. பெரிய தியாகிதான். ஆமா, அவ தியாகிதான். அது அந்த கடவுளுக்கு புரிஞ்சதுனாலதான் அவளுக்கும் பார்த்திபனுக்கும் கல்யாணம் நடத்தி வச்சிட்டாரு. என்னது? அத்தை, என்ன ஷாக் ஆவறீங்க? எல்லா தகவலும் உங்க வீடு தேடி வந்துருமே. இந்த தகவல் இன்னும் உங்களுக்கு வரலையா? ஓஹோ, உன் அக்காவுக்கு கல்யாணம் நடந்துருச்சா? அந்த திமிரல தான் இப்ப நீ என்கிட்ட இவ்வளவு பேசுறியா? உங்க அக்கா தான் பெரிய தியாகியாச்சே. நீ அவ கூட போய் அப்படியே அங்கேயே இருந்துட வேண்டியதானே? எதுக்கட இங்க வந்த? இருந்திருப்பேன். இதோ இது இல்லாம இருந்திருந்தா. தாலிக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுத்திருந்தா நீ கிளம்பி போயிருப்பியாடி ஃபர்ஸ்ட். நீ எனக்கு தங்கச்சியும் இல்ல, நான் உனக்கு அக்காவும் இல்லைன்னு குடும்பத்தோட எல்லாரையும் அந்த ரஜினி அசிங்கப்படுத்திட்டு போவா. அவ கூட போய் கொஞ்சி கொலாவி அவளுக்கு கல்யாணத்தையும் பண்ணி வச்சுட்டு வருவேன். அத பார்த்து நான் சும்மா இருக்கணுமாடி? அத்தை, நீங்க என் அக்கா பேரை சொல்லி என்ன மிரட்டினீங்க. அப்ப எதையுமே யோசிக்க முடியாம நான் உங்களுக்கு சத்தியம் பண்ணி கொடுத்தேன். நான் செஞ்சது தப்பு. அதனால அவ என் மேல கோவமா இருக்கா. அது கூட அவ என் மேல வச்ச பாசம் தான். நான் அந்த கல்யாணத்தை நிறுத்த தான் போனேன். ஆனா நான் அங்க இருந்தது யாருக்குமே தெரியாது. கூட்டத்தோட கூட்டமா நின்னு பார்த்துட்டு வந்துட்டேன். இந்த திருட்டுத்தனத்தை ரொம்ப நல்லா செய்வீங்களே. நீங்க என்ன வேணாலும் சொல்லிக்கோங்க. எனக்கு என் அம்மா, அக்கா, என் குடும்பம் இவங்க எல்லாம் தான் முக்கியம். அதுக்காக இங்க நான் என்னோட இடத்தை விட்டு கொடுக்க மாட்டேன். ஏய் ஏய், எவ்வளவு திமிரா போறா? என்ன மிரட்டிட்டு போனதும் இல்லாம என்னையே எதிர்த்து பேசுறியா? ரூமுக்கு தானே போற, போ. உன்னை என்ன பண்றேன்னு மட்டும் பாரு. வலிக்குதா? வலிக்குதா? நல்லா வலிக்குதா? இதே மாதிரிதான் எரியணும். நல்லா எரியணும். இந்த வீட்டை விட்டு வெளியே போகணும்னு நினைக்கும் போதெல்லாம் இந்த சூடு உனக்கு ஞாபகம் வரணும்டி. எனக்கு எதிரா ஒரு எதிர்வார்த்தை வந்துச்சு, அப்படியே நாக்கில வச்சு இழுத்துருவேன்.
யார் இவங்க? எதுக்கு என் பேர் சொல்லி கூப்பிட்டு இருக்காங்க? எங்களுக்கே தெரியல ரஜினி. ஏதோ உன் கல்யாணத்துக்கு gift கொண்டு வந்திருக்கேன்னு சொல்றாரு. இவன் வேலையா அது? யார் நீங்க? என்ன வேணும் உங்களுக்கு? அம்மா ரஜினி, நான் தாமா பார்த்திபனோட தாய்மாமே, அவங்க அம்மாவோட கூட பிறந்த தம்பி. ஏ பார்த்திபா, சீக்கிரம் வாடா. நீயும் ரஜினியும் சேர்ந்து நில்லுங்க. உங்க ரெண்டு பேரையும் ஆசீர்வாதம் பண்ணிட்டு gift கொடுத்துட்டு போறேன். சார், நீங்க முதல்ல இங்க இருந்து வெளியே போங்க. ஆ? அச்சி. போங்க சார். என்ன மாமா, நான் தான் உங்களுக்கு ஆரத்தி எடுக்கணும் போல இருக்கு. டேய், என்னடா இப்படி இருக்காங்க? நான் தான் சொல்றேன்ல, நீங்க கிளம்புங்க. என்னது கிளம்புறதா? டேய், அங்க போனது எங்க அக்கா இங்க என்ன நடந்துச்சுன்னு கேக்குமேடா. நீ இப்படி திண்ணையில உட்காந்துருக்கேன்னு நான் சொல்ல முடியுமா? அதுக்கு டேய் பார்த்திபா, அந்த பொண்ணு கோபத்துல கூட தன்மை மாறாம பொறுமையா பேசுதுடா. தங்கமான பொண்ணுடா. இந்த பொண்ணை விட்டுறவே கூடாது. நீ தாலி கட்டுறதுதான் சரி. சரின்னு தெரிஞ்சுதான் எல்லாத்தையும் நான் செஞ்சிருக்கேன். எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். நீங்க முதல்ல கிளம்புங்க. என்னது? அம்மா கிட்ட போய் ஏதாவது சொல்லி சமாளிங்க. அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை ராஜா. உன் கூடவே இருந்து உன்னையும் ரஜினியும் சேர்த்து வைக்காம நான் போகவே மாட்டேன். மாமா, ஆமாண்டா. டேய், நீ இங்கேயே இரு. நான் போய் உன் பெட்டி படுக்கையெல்லாம் எடுத்துட்டு வரேன். மாமா. ஆமா, இந்த பார், இங்கேயே டேரா போட்டு உன் பொண்டாட்டி கூட நீ ஜோடி சேர்றத நான் கண்குளிர பார்க்கணும். தா, இத புடி, gift. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். ஆட்டோ, வெயிட் வெயிட். யோ மாமா, இந்த பார்த்திபன் கல்யாணத்துல ஏகப்பட்ட பிரச்சனையாமே. அவர் உங்க அக்காவே கல்யாணம் பண்ணிட்டாராமா? ஆ, ஆமா. உங்க அக்கா அப்படியே பயங்கரமா கொந்தளிச்சிருப்பாளு. அதெல்லாம் அந்த பார்த்திபன் சமாளிச்சிருவான். அவன் தான் கில்லாடியாச்சே. ஏய் திவ்யா, நான் பாட்டுக்கு பேசிட்டு இருக்கேன், நீ என்ன படுத்துருக்க? ஏய் ஏய் திவ்யா, ஏய் திவ்யா, என்னாச்சு? ஏன் இப்படி கொதிக்குது? ஆ, இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஏய் சரி வா, ஹாஸ்பிடல் போலாம், வா சீக்கிரம் வா, எந்திரி, வா வா. ஏய் என்ன விடுங்க, ஒண்ணும் இல்லைங்க. என்ன ஆச்சு? விடுங்க. ஏய் ஏய் திவ்யா, என்ன திவ்யா அது?